கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இந்த கரூர் சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. விசாரணை அமைப்புகள் விசாரணையை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது மாதிரியான நேரத்துல பாஜக மாநில தலைவர், ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய நபர், இது போன்ற ஒரு கருத்தை சொல்வது இது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் இந்த கருத்தை சொல்வதற்கு பின்னணியில என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க தலைமையிலிருந்து பேச சொல்லி இருப்பாங்க. சங் பரிவார் அமைப்புகள் இதை பத்தி எல்லாம் நீங்க இப்படி பேசணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அவர் பேசி இருப்பார். இயல்பா அவருடைய அப்படிலாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசும் மனிதர் கிடையாது. ஆனா இது மேல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்க இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க கலவரம் பண்றதுக்கும் கலவர பேச்சாகும் இதை மாத்துங்க அப்படின்னு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு என்னுடைய பார்வை, தனிப்பட்ட பார்வை. இது ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. மாண்பு முதலமைச்சர் ஒரு ஆணையம் அமைச்சிருக்காரு. ஜனநாயக சக்திகள் நாங்கெல்லாம் கேட்டுக்கொண்டோம். அந்த ஆணையம் அமைச்ச பிறகு அந்த ஆணையத்துடைய இன்டரிம் ரிப்போர்ட் கூட வரல. இதுக்கிடையில இந்த கருத்து என்பது விசாரணையை பாதிக்கும். இரண்டாவது, உயர்நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சிருக்காங்க. இதையெல்லாம் மீறி இவர் இப்படி பேசுறாருன்னா அவருடைய பேச அது தெரியல. மேல இருந்து அழுத்தம் கொடுத்து இப்படிலாம் நீங்க பேசுங்க, பிரச்சனையை உருவாக்குங்கன்னு சொல்லி இருப்பாங்க. இயல்பாவே அப்படி பேசும் மனிதர் அவர் இல்லை அப்படின்னா என்னுடைய பார்வை. ரொம்ப சாஃப்டா தான் பேசுவாரு, கொஞ்சம் கண்ணியமா பேசக்கூடியவர். இப்போ இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னா மேல இருந்து அழுத்தம் கொடுத்து நீங்க இப்படி எல்லாம் பேசுங்கன்னு சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கும் தெரியும், அமைச்சரா இருந்திருக்காரு, அரசியல் தலைவரா இருந்திருக்காரு, சட்டமன்றத்துல கட்சி தலைவரா இருந்திருக்காரு. இப்படி நடக்காதது நடந்ததுன்னு சொல்றது ஒரு அபாண்டமா பேச சொல்றாங்க அப்படின்னா இது உந்துதல் எங்க இருந்து வந்ததுதான் பார்க்கலாம். சார், நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒரு சாஃப்டான பர்சன், கண்ணியமா பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதாலுமே கூட இந்த மாதிரியான குற்றச்சாட்டை தவிர்க்கவினர் கூட முன்வைக்கல சார். பட் ஆனா ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய நபர் இது போன்ற ஒரு கருத்தை சொல்வது பொதுவெளியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அப்படி சொல்லி இருந்தாலும் தவறுன்னு சொல்றேன். இது பேசிய தவறு. ஆணையம் இருக்கு, ஆணையத்துக்கு மேல SIT இருக்கு. இதுல ஏதோ அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பின்னாடி அரசியல் இருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரண அரசியல், மிகப்பெரிய அரசியல் இருக்கு. இது அரசியல தான் பார்க்கணும். இது எங்கிருந்து இந்த உந்துதல் வந்தது, இப்படி எல்லாம் பேச சொல்லின்றதான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அந்த உந்துதல் கொடுத்திருக்காங்க, பேச சொல்லி டாஸ்க் கொடுக்கறாங்க அப்படின்னா இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை. கரூர் விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தற்போது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணை அமைப்புகள் விசாரணையை தொடங்கி நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில் இந்த கருத்து தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஏன் அவர் பார்க்கலாம்? அவர் போயிருந்தா அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடித்து கொள்வதற்கு 41 பேரை அடித்து கொண்டாங்க, மிதித்து கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து ஏன் அவர் பார்க்கலாம்? அவர் போயிருந்தால் அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடித்து கொள்வதற்கு 41 பேரை அடித்து கொண்டாங்க, மிதித்து கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து ஏன் அவர் பார்க்கலாம்? அவர் போயிருந்தால் அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடித்து கொள்வதற்கு 41 பேரை அடித்து கொண்டாங்க, மிதித்து கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து